இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கார சட்னிங்க. இந்த கார சட்னி செய்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் போதும், சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி மெத்துன்னு இட்லி செய்கிறதுக்கு ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு சாமான்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பெரிய பல் பூண்டாக எடுத்துருக்கிறேன், சின்னதாக இருந்தாலும் 15 சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகாய் நான் 2 வகையான மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகாய், இதில் நிறம் மட்டும்தான் இருக்கும், காரம் இருக்காது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் நான் ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம பச்சை வெங்காயம் பூண்டுலேயும் காரம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்குறேன். நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும். இப்போ இந்த தக்காளியோடைய புளிப்புக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டேங்க. முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், மிளகாயை தண்ணியில் ஊற வச்சுட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா மிக்சியில் அரைக்கிறப்ப நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சி வந்துடுங்க. நான் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றலை. சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக இந்த கார சட்னிக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வதக்க மாட்டோம், அப்படியே பச்சையாக தான் சாப்பிடுவோம். சப்போஸ் உங்களுக்கு பச்சைக்காரம் பிடிக்காது அப்படின்னா தாளிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வதக்கிக்கலாம். முக்கியமாக இந்த சட்னிக்குன்னு பார்த்திங்கன்னா வதக்கக்கூடாது. அடுத்ததாக தண்ணி ஊற்றியும் அரைக்கக்கூடாது, அதுதான் ஹைலைட்டு. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ இது காஞ்சதுக்கு அப்புறமா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், அது பொரிய ஆரம்பிக்கிறப்ப 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் போட்டு நல்லா செவக்க விடுங்க. இப்போ ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விட்டுட்டு இப்போ இந்த தாளிப்பை எடுத்து சட்னியில் ஊற்றிடலாம். இந்த தாளிப்பு சேர்த்த உடனேயே சட்னி நல்லா கமன்னு அந்த நல்லெண்ணெய் வாசனை பூண்டு ஃப்ளேவருக்கு ரொம்பவே நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்றப்ப அந்த சட்னி நல்லெண்ணெயோடு சேர்த்து இட்லியோடையோ தோசையோட தொட்டு சாப்பிட்றங்களேன், அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த கார சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.